பகிர்ந்து கொண்டமைக்கு தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திரு அருண் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். திரைத்துறையிலையும் சரி அரசியல்லையும் சரி ஒன்றாக பயணித்தவர் நீங்கள். உங்களோட அனுபவம் அவருடன் என்ன மாதிரியான ஆளுமையாக அவர் இருந்தார்? என்ன சொல்றது, முதல்ல தமிழக மக்களுக்கும் எனக்கு பர்சனலாகவும் பெரிய இழப்பு. இந்த இழப்பு எப்படியும் யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியும். அவரு பேர்ல மட்டும் இல்லைங்க, உண்மையிலே கருப்பு வைரம் தான். அவருடைய கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ 40 வருஷமா பழகிட்டு இருக்கிறேன் நான். இந்த இழப்பை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நிறைய படங்கள் ஒன்னா பண்ணியிருக்கோம். அவர் ப்ரொடக்ஷன்லயும் கிட்டத்தட்ட ஒரு 4 படம் நான் நடிச்சிருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் நான் நடிக்க வருவேன், எப்போ நான் அவரை கூப்பிட்டாலும் அவர் நடிக்க வந்திருக்காரு. அவர் மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் திருப்பி பார்க்கவே முடியாது. என்னுடைய அண்ணன், எனக்கு நெருங்கிய நண்பன், என்னுடைய தலைவன். நட்புக்கு இலக்கணமே அவர் தாங்க. அது எனக்கு கட்சியில சீட்டு கொடுத்ததுல இருந்து அடிக்கடி கோவப்பட்டு சண்டை போடுவேன், நான் போடுவேன். அவர் அமைதியா என்னை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்படித்தான் இருந்தோம். கடந்த ஒரு 4-5 வருஷமா நான் அவரை பார்க்கவும் விரும்பல. ஏன்னா ஒரு உடம்புல சரியில்லாததுனால என்னால பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நான் டிவி எல்லாம் பார்க்கவே மாட்டேன், முடியவே முடியாது. ஆனா அவரு உண்மையிலே இறக்கல, உயிரோட இருக்காரு. எங்க மனதில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் மனசுல இருக்கிறாரு. May his soul rest in peace. ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஏழைகளுக்கு எந்த இடங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த விதங்கள்லாம் உதவி பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு மனிதராகத்தான் அவர் அறியப்பட்டிருக்கார். ஸோ அதோட நீட்சி தான் அரசியல் கட்சியை தொடங்கணும் அப்படின்றதுக்கான உந்துதலாக அவருக்கு இருந்ததா? ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூடவே இருந்து பார்த்தவர் நீங்க. இல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷனே கிடையாது, அது அவருடைய இயல்பு குணம். இதுக்காக இப்படி மாற்றப்படி அவர் நடிகர்னு சொல்லுவாங்க. நடிகரே கிடையாதுங்க. அவரு சினிமால அந்த வசனத்தை மட்டும் பேசுவாரு. ஆனா யதார்த்த நம்ம நேரடியா கூட நிறைய நாள் கூட இருந்திருக்கேன்ல. இந்தியா மட்டும் இல்ல, ஓவர்சீஸ் போகும்போது கூட நான் எங்க போறேனோ அங்க நானும் வரேன் அப்படின்னு கூட வந்திருக்கிறவர். அதெல்லாம் அவருக்கு நீங்க இப்போ கொடுக்கறது, அவரு அரசியல்ல மாற்றம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் மாறல, இருக்கிற மாதிரி தான் இருந்தாரு. கொஞ்சம் ஏன்னா நம்மள மாதிரி கொஞ்சம் இம்பேஷன் ஜாஸ்தி, முன்கோபம் ஜாஸ்தி. அது அரசியல் அது கண்டிப்பா ஒத்து வராது இல்லை. ஸோ அவருக்கு அரசியல் அப்படின்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் எதுவுமே யோசிச்சு எல்லாம் இது பின்னல் இப்படி வரும், இப்படி சொன்னால் இப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. எப்படி நாங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் வெளியவும் பேசுவாரு. தெரியாத விஷயம் இது எனக்கு சுத்தமா தெரியல பட்டி அப்படிம்பாரு. இப்படி எல்லாம் யாரும் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாதுங்க. சினிமா எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் புகழ் வந்தாலே தலையில 10-100 கொம்பு வந்துடுது. அவருக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இழப்பு எனக்கு மட்டும் இல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு தான். சினிமாக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும். இப்போ அரசியல்ல அவரு ஒரு பெரிய தாக்கம், அவருடைய இயல்பு அப்படின்றதுல எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம அவர் இருந்தாரு அப்படின்றத சொன்னீங்க. இப்பவுமே திரைத்துறையில நடிகர் சங்கத்தோட செயல்பாடு அப்படின்னா அது திரு விஜயகாந்த் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடியவர்களும் நிர்வாகிகளும் கூட அதை சொல்றாங்க. ஸோ அந்த நடிகர் சங்கத்துல அவரோட பங்கு என்பது என்னவாக இருந்தது? அதுல அவர் எவ்வளவு ஆர்வமாக அதுல இருந்தார்? ஒன்றும் கிடையாதுங்க. அன்னைக்கு நடிகர் திலகம் இறந்த அன்னைக்கு
திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வா பண்டிகை உடனே வந்துடு அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு அவரு கூட நடிகர் சங்கம் போயிட்டு கூட இருந்து கூட நீங்க அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா கூட பின்னால இருக்கிற ஒரு இதுல தோல்ல நான் வச்சிருப்பேன், முன்னால் அவரு இருப்பாரு. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஜிஆர்டியில் ரூம் போட்டுட்டேன். நானும் அவரும் மிச்ச நடிகர் எல்லாத்துக்கும் நான் தான் அங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணோம். அவரு காட்டின ஆர்வம்லாம் ஐயோ கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஆர்வம் இல்லை. அது என்னன்னா உணர்வுபூர்வமாக எல்லா வேலையும் செய்வார். இது வெறும் வெளிப்பாடு இல்லை, வெளியே தெரியறதுக்காக காட்டுறதுக்காக அப்படி இல்லை. அது இன்பார்ன் குவாலிட்டி. மீண்டும் சொல்கிறேன், அவர் இறக்கல, இருக்காரு, உயிரோட இருக்காரு, எங்க கூட இருக்காரு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவருடைய உதவிகள் மூலமாகவும் அவருடைய அந்த உணர்வு பூர்வமான உதவிகள் மூலமாகவும் எல்லோரிடையேயும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அருண் பாண்டியன். நன்றி.